Hi friends, welcome to Karpagam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்டவ்ல மஞ்சட்டி வச்சிருக்கேன். மஞ்சட்டி காஞ்சிருச்சு. இப்ப நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. வெங்காய கார குழம்புக்கு நல்லெண்ணெயில செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதுல ஜீரகம், கடுகு, வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சமாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணம் நிறைய உரிச்சு வச்சுருக்குங்க. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க, கட் பண்ண வேண்டாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதில் பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 6-7 பல்லு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். தட்டி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி போடுறதுனாலும் போடுங்க, இல்லை அப்படியே போடுறது தான் பிடிக்குன்னா அப்போ கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்குங்க. ஏன்னா தக்காளி அரைச்சி போட்டால் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்பு கொஞ்சம் தடிச்சு வரும். அதுக்காக இப்போ நம்ம இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், பியூர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெய் சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் இது எல்லாமே நல்லா தக்காளி தொக்கு மாதிரி ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் வதக்கிக்கணுங்க. பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஓரமாக ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதுங்க. சிம்மில் வச்சுட்டு விட்டுட்டா போதும். அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படி கிளறி விட்டிங்கன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. புளி கரைச்சி வச்சுருக்கோங்க. புளி கொஞ்சமாக ஊற்றுங்க. நமக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நம்ம புளிப்பு பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். இல்லைன்னா புளிப்பு ரொம்ப போயிட்டால் குழம்பு நல்லா இருக்காது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் புளி எடுத்து வச்சுருக்கேன்னா புளி தண்ணி இருக்குது, பார்த்துட்டு ஊற்றிக்கலான்னு வச்சுருக்கேங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொதிச்சு வரப்போ கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொதிச்சு வரப்போ கரெக்டாக கெட்டியாக வந்துடுங்க. எனக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குதுங்க. அதனால அந்த மிச்ச தண்ணி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக எப்போவுமே ஊற்றிடாதீங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பாக போயிட்டாலும் குழம்பு நல்லா இருக்காது, ரொம்ப புளிச்சுட்டு போயிடும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. கொதிச்சு வருதுங்க நல்லா குழம்பு பாருங்கள். ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை, மல்லித்தழை, கொஞ்சமாக வெல்லம், நாட்டு சக்கரை போடுறேங்க. நீங்கள் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் விட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க குழம்பு. அதுக்காக இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதே மாதிரியே ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு சாதம் சுட சுட சாதத்தை வச்சு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.